வணக்கம் நண்பர்களே. எங்கள் சேனலின் இந்த புனிதமான மற்றும் மர்மமான வீடியோவிற்கு வருக. உங்கள் வீட்டின் ஜன்னல் ஓரம் அல்லது கூரையில் ஒரு புறா முட்டையிடுவதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? இது லட்சுமி தேவியின் நல்ல அறிகுறியா அல்லது ஒரு அபசகுனமான சகுனமா? இன்றைய வீடியோவில் உங்கள் வீட்டில் ஒரு புறா முட்டையிடுவதன் உண்மையான அர்த்தத்தை ஆராய்வோம். இந்த நிகழ்வு மத, வாஸ்து மற்றும் ஜோதிடக் கண்ணோட்டத்தில் நம் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது, எந்த சூழ்நிலையில் இது ஒரு வரமாக நிரூபிக்க முடியும். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இறுதியில் உங்கள் சிந்தனையை முற்றிலுமாக மாற்றும் ரகசியங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஆரம்பிக்கலாம். பறவைகள் இந்திய கலாச்சாரத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளன, ஏனெனில் அவை இயற்கையின் தூதர்களாகவும் கடவுளின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகின்றன. புறாக்கள், குறிப்பாக வெள்ளை புறாக்கள், அமைதி, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் அன்பின் அடையாளமாக கருதப்படுகின்றன. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு புறா முட்டையிடும் போது மக்கள் இந்த நிகழ்வை பல கோணங்களில் பார்க்கிறார்கள். சிலர் அதை ஒரு நல்ல அறிகுறியாக கருதுகிறார்கள், மற்றவர்கள் அதை துரதிர்ஷ்டத்தின் முன்னோடியாக கருதுகிறார்கள். இந்த தலைப்பு மத நூல்கள், வாஸ்து சாஸ்திரம், ஜோதிடம் மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகளில் ஆழமான விளக்கங்களை வழங்குகிறது. ஒரு வீட்டில் ஒரு புறா முட்டையிடுவது ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வாக தோன்றலாம், ஆனால் நம் முன்னோர்கள் இயற்கையின் ஒவ்வொரு அடையாளத்திலும் ஒரு மறைக்கப்பட்ட மர்மத்தை கண்டார்கள். ஒரு விலங்கு அல்லது பறவை அதன் முட்டையிட ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுக்கும்போது, அது இடத்தை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்லாமல் அங்குள்ள ஆற்றல், அதிர்வுகள் மற்றும் வளிமண்டலத்தின் அடிப்படையில் அதன் முடிவை எடுக்கிறது என்று அவர்கள் நம்பினர். எனவே உங்கள் வீட்டில் ஒரு புறா முட்டையிடுவது வீட்டின் ஆற்றல், நேர்மறை மற்றும் வாஸ்து சமநிலையின் அடையாளமாக இருக்கலாம். இருப்பினும் எல்லா சூழ்நிலைகளும் ஒரே மாதிரியாக இருக்காது. புறா எந்த திசையில் முட்டையிடுகிறது, வீட்டின் நிலை, அந்த இடம் சுத்தமாக இருக்கிறதா இல்லையா, இந்த காரணிகள் அனைத்தும் அதன் மங்களகரமானதா அல்லது அசுபமானதா என்பதை பாதிக்கும். பண்டைய காலங்களில் ஒரு புறா ஒருவரின் வீட்டின் கூரை அல்லது ஜன்னலில் கூடு கட்டி முட்டையிடும்போது அது அந்த வீட்டில் அமைதி நிலவுகிறது என்பதை குறிக்கிறது என்று நம்பப்பட்டது. புறாக்கள் மிகவும் உணர்திறன் வாய்ந்த பறவைகள் என்பதால் அவை ஒருபோதும் தொந்தரவு செய்யப்பட்ட அல்லது எதிர்மறை ஆற்றல் உள்ள இடங்களில் தங்காது. அவை சூழல் மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் இருக்கும் இடங்களில் மட்டுமே வசிக்கின்றன. இந்த கண்ணோட்டத்தில் ஒரு புறா உங்கள் வீட்டில் ஒரு முட்டையிட்டால் அதை ஒரு மங்களகரமான அறிகுறியாக கருதலாம். அது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களும் அமைதியின் ஆற்றலும் உங்கள் வீட்டில் இருப்பதை குறிக்கிறது. உங்கள் வீட்டில் ஒரு புறாவின் முட்டையை கண்டுபிடிப்பது வருகையின் அறிகுறியை குறிக்கிறது என்றும் சில வேதங்கள் கூறுகின்றன, அதாவது உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒன்று தொடங்கப் போகிறது. இந்த புதிய தொடக்கம் ஒரு புதிய பொறுப்பு, ஒரு புதிய வாய்ப்பு அல்லது ஒரு புதிய உறுப்பினரின் வருகையையும் குறிக்கலாம். பல கிராமப்புற மரபுகளில் ஒரு புறா ஒரு வீட்டின் பிரதான வாசலிலோ அல்லது முற்றத்திலோ முட்டையிட்டால் அது குடும்பத்திற்கு செழிப்பையும் செல்வத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் சிலர் இந்த நிகழ்வை எச்சரிக்கையுடன் கடைபிடிக்க அறிவுறுத்துகிறார்கள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு புறா தெற்கு அல்லது மேற்கு திசையில் முட்டையிட்டால் அது மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை. ஏனென்றால் தெற்கு திசை யம திசையாகவும் மேற்கு திசை சூரியன் மறையும் இடமாகவும் கருதப்படுகிறது. இது ஏதோ ஒன்றின் முடிவை குறிக்கிறது. எனவே ஒரு புறா இந்த திசைகளில் முட்டையிட்டால் அது எதிர்மறை ஆற்றலின் அறிகுறியாகவும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அல்லது நிதி இழப்பை குறிக்கவும் இருக்கலாம். வடக்கு அல்லது கிழக்கில் புறாவின் முட்டையை இடுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது, ஏனெனில் இந்த திசைகள் நேர்மறை ஆற்றல், வளர்ச்சி மற்றும் செழிப்புடன் தொடர்புடையவை. வாஸ்து நிபுணர்களும் புறா முட்டைகளை ஒருபோதும் தொந்தரவு செய்யவோ அல்லது அகற்றவோ கூடாது என்றும், அவ்வாறு செய்வது அந்த இடத்தின் இயற்கை சக்தியை சீர்குலைப்பதாகவும் வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பதிலாக புறா தனது முட்டைகளை கவனித்துக் கொள்ள பாதுகாப்பாகவும் உணர வைக்க வேண்டும். மத நம்பிக்கைகளிலும் புறாக்கள் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளன. ஸ்கந்த புராணம் மற்றும் கருட புராணம் புறாக்கள் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியால் நேசிக்கப்படுவதாக குறிப்பிடுகின்றன. லட்சுமியின் செய்தி புறாக்கள் மூலம் வீட்டை அடைகிறது. ஒரு புறா ஒரு வீட்டில் முட்டையிடும்போது அது லட்சுமியின் நிலைத்தன்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஒரு புறா ஒருபோதும் தனது முட்டைகளை கைவிடாதது போல இந்த நிகழ்வு நிகழும் வீட்டில் லட்சுமியும் நிரந்தரமாக வசிக்கிறாள். இருப்பினும் வீட்டில் உள்ளவர்கள் கூட்டை பயபக்தியுடனும் கருணையுடனும் நடத்தினால் மட்டுமே இது பொருந்தும், அதை ஒரு அசுத்தமாகவோ அல்லது சுமையாகவோ கருதாமல். ஒருவர் புறா முட்டைகளை அகற்றினாலோ அல்லது சேதப்படுத்தினாலோ அது பாவமாக கருதப்படுகிறது. கருட புராணத்தின்படி அத்தகைய நபர் இயற்கையின் ஆசீர்வாதங்களை நிராகரிப்பதால் அவரது வீடு செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் இழக்கிறது. சில ஜோதிடர்கள் இதை கர்மாவின் கண்ணோட்டத்திலும் பார்க்கிறார்கள்.
அவர்களின் கூற்றுப்படி புறாக்கள் ஒருவரின் வீட்டில் மீண்டும் மீண்டும் முட்டையிடும்போது அந்த நபரின் பாவங்கள் குறைந்து அவர்களின் அதிர்ஷ்டம் படிப்படியாக மேம்படுகிறது என்பதற்கான அறிகுறியாகும். இது நல்ல செயல்களின் ஆற்றலின் விளைவாக கருதப்படுகிறது. மாறாக வீட்டில் ஒரு முட்டையிடப்பட்டு திடீரென உடைந்துவிட்டால் அல்லது புறா ஓடிவிட்டால் அது வரவிருக்கும் நெருக்கடியின் நுட்பமான அறிகுறியாக இருக்கலாம். குடும்ப உறவின் முறிவு, திட்டத்தின் முழுமையின்மை அல்லது திடீர் மாற்றம் போன்றவை. இதுபோன்ற சமயங்களில் வீட்டின் ஆற்றலை சுத்திகரிக்க விஷ்ணு அல்லது லட்சுமி தேவியிடம் பிரார்த்தனை செய்ய மக்கள் பரிந்துரைக்கின்றனர். ஒரு வெள்ளை புறா முட்டையிட்டால் அது மிகவும் மங்களகரமானது, செழிப்பு மற்றும் தூய்மையின் சின்னம் என்றும் நாட்டுப்புற மரபுகள் கூறுகின்றன. இருப்பினும் ஒரு சாம்பல் அல்லது கருப்பு புறா முட்டையிட்டால் அது எச்சரிக்கையின் அறிகுறியாகும். இது வீட்டில் உள்ள ஆற்றல் சற்று சமநிலையற்றதாகவும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றும் அர்த்தம். இந்த சூழ்நிலையில் வீட்டை சுத்தம் செய்தல், விளக்கு ஏற்றுதல், கற்பூரம் ஏற்றுதல், துளசி வழிபாடு போன்ற நடவடிக்கைகள் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. சிலர் இதுபோன்ற நேரங்களில் வீட்டிற்கு அமைதியையும் செல்வத்தையும் மீட்டெடுக்க ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியாயை நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். ஆன்மீகக் கண்ணோட்டத்தில் முட்டையிடும் புறா படைப்பு ஆற்றலை குறிக்கிறது. இது உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒன்று பிறக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது. ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய ஆரம்பம் அல்லது ஒரு புதிய சாத்தியம். ஒரு புறா அதன் முட்டையை பாதுகாப்பது போல, சரியான நேரத்தில் அதிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை வெளிப்படுவது போல, இந்த நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு அல்லது ஆசீர்வாதம் வெளிப்படப் போகிறது என்பதை குறிக்கிறது. எனவே பல பயிற்சியாளர்கள் இதை தியானம் அல்லது தியானத்தின் போது பெறப்பட்ட ஒரு அடையாளமாக கருதுகின்றனர். உங்கள் வீட்டில் உள்ள வளிமண்டலம் இப்போது படைப்பு ஆற்றலால் நிரம்பியுள்ளது என்பது பிரபஞ்சத்திலிருந்து வந்த செய்தி என்று அவர்கள் நம்புகிறார்கள். சில பழைய வீடுகளில் பெரியவர்கள் புறா முட்டைகளை லட்சுமியின் அடையாளமாக வணங்கினர். அவர்கள் அதை லட்சுமியின் வருகை என்று அழைத்தனர். மேலும் புறா முட்டையை பாதுகாக்கும் வரை வீட்டில் செல்வத்திற்கும் உணவுக்கும் பஞ்சம் இருக்காது என்று நம்பினர். சில கிராமப்புற குடும்பங்கள் அந்த இடத்தை புனிதமாகக் கருதி அங்கு ஒரு விளக்கை ஏற்றினர். முட்டையிலிருந்து குஞ்சு பொரித்து பறக்கத் தொடங்கியபோது வீட்டிலுள்ள எதிர்மறை தன்மை அதனுடன் நீக்கப்படும் என்றும் அவர்கள் நம்பினர். இது பழைய சக்தி வெளியேறுவதையும் புதிய சக்தியின் வருகையையும் குறிக்கிறது. இருப்பினும் நகர்ப்புற அமைப்புகளில் மக்கள் பெரும்பாலும் அதை ஒரு தொல்லையாகவோ அல்லது அழுக்கான அறிகுறியாகவோ பார்த்தார்கள். வீட்டில் முட்டையிடும் புறா தூய்மை அல்லது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்று அவர்கள் நம்பினர். இது ஓரளவு உண்மை, ஏனெனில் புறா மலம் தொற்றுகளை பரப்பக்கூடும். எனவே இந்த சூழ்நிலையில் ஒரு சமநிலையான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். ஆன்மீக ரீதியாக அதை மதிக்கவும், ஆனால் சுகாதாரம் மற்றும் சுகாதாரக் கண்ணோட்டத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் புறா முட்டைகளை தோட்டம் அல்லது மொட்டை மாடியின் ஒரு மூலை போன்ற சேதப்படுத்தாமல் பாதுகாப்பான திறந்தவெளிக்கு மாற்றலாம். இதை செய்வதன் மூலம் நீங்கள் இயற்கையை மதிப்பீர்கள், உங்கள் வீட்டின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பீர்கள். மற்றொரு வாஸ்து கோட்பாடு, உங்கள் வீட்டின் பிரார்த்தனையிடம் கோயில் அல்லது துளசி சௌரா அருகே ஒரு புறா முட்டையிட்டால் அது மிகவும் மங்களகரமான அறிகுறியாகும் என்று கூறுகிறது. இதன் பொருள் தெய்வங்கள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வசிக்க விரும்புகின்றன என்பதாகும். அத்தகைய நேரங்களில் குடும்ப உறுப்பினர்கள் அந்த நாளில் ஒரு விளக்கை ஏற்றி சாந்தி பாதை ஓத வேண்டும். இந்த நிகழ்வு வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. இருப்பினும் அதே முட்டையை அழுக்கு மூலையிலோ குளியலறையிலோ அல்லது குப்பைக்கு அருகிலோ வைத்தால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்ற வேண்டும் என்பதை குறிக்கிறது. இது நடந்தால் வீட்டில் கங்கை நீரை தெளிக்கவும், துளசியை வணங்கவும், தொடர்ந்து நறுமண தூபங்களை எரிக்கவும். பல ஜோதிட நூல்கள் புறாவை அழகு, அன்பு, அமைதி மற்றும் செழிப்புக்கு காரணியான வீனஸ் கிரகத்துடன் தொடர்புபடுத்துகின்றன. எனவே ஒரு புறா வீட்டில் முட்டையிடும்போது அது வீனஸின் நேர்மறையான நிலையை குறிக்கிறது. இது உங்கள் வாழ்க்கையில் காதல், திருமண மகிழ்ச்சி, கலை மற்றும் செல்வம் விரிவடையும் என்பதை குறிக்கிறது. புறா முட்டையை குறிப்பாக வெள்ளிக்கிழமை இடுவது லட்சுமி தேவியின் வருகையின் ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. இருப்பினும் இது செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் நடந்தால், செவ்வாய் மற்றும் சனியின் ஆற்றல்கள் இந்த நாட்களில் சுறுசுறுப்பாக இருப்பதால் இது போராட்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது, ஏனெனில் அவை மாற்றம் மற்றும் சோதனைகளுடன் தொடர்புடையவை. எனவே இந்த சூழ்நிலையில் சாந்திபத், ஹனுமான் சாலிசா மற்றும் தேவியின் வழிபாடு பரிந்துரைக்கப்படுகிறது. நாம் ஆழமாக பார்த்தால் ஒரு புறா முட்டையிடுவது உண்மையில் இயற்கையிலிருந்து வரும் செய்தி. வாழ்க்கை தொடர்ந்து படைப்பாற்றல் மிக்கது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு பறவை அதன் முட்டையிடுவதற்கு நம் வீட்டை தேர்ந்தெடுக்கும்போது நமது வீடு வாழ்க்கை பிறக்கிறது, வளர்கிறது, பின்னர் பறக்கிறது என்ற இயற்கை சுழற்சியின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது என்று அர்த்தம். படைப்பும் தியாகமும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது.
முட்டையிலிருந்து குஞ்சு பொரித்து பறந்து செல்லும்போது ஒவ்வொரு புதிய தொடக்கமும் ஒரு நாள் அதன் சொந்த பாதையை கண்டுபிடிக்கும் என்ற செய்தியை அது நமக்கு அனுப்புகிறது. அதற்கு நாம் அன்பு, பாதுகாப்பு மற்றும் நேரத்தை வழங்க வேண்டும். இறுதியில் வீட்டில் ஒரு புறா முட்டையிடுவது முற்றிலும் நல்லதல்ல அல்லது முற்றிலும் அபசகுனமானது அல்ல. அது இடம், நேரம் மற்றும் நபரின் உணர்ச்சிகளை பொறுத்தது என்று கூறலாம். நீங்கள் அதை பயபக்தியுடனும் பாசத்துடனும் அணுகினால் அது உங்கள் வீட்டிற்கு செழிப்புக்கான வாசலாக மாறும். நீங்கள் அதை புறக்கணிப்பு அல்லது பயத்துடன் அணுகினால் அதே ஆற்றல் எதிர்மறையாக மாறும். எனவே ஒரு புறா உங்கள் வீட்டில் ஒரு முட்டையிடும் போதெல்லாம் அதை கடவுளிடமிருந்து வந்த செய்தியாகக் கருதுங்கள். உங்கள் வீடு பாதுகாப்பானது, அமைதியானது மற்றும் அன்பானது என்பதற்கான அறிகுறியாகும். உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள், பறவைகளுக்கு தீங்கு விளைவிப்பதைத் தவிர்க்கவும். அந்த இடத்தின் நேர்மறை ஆற்றலை பராமரிக்கவும். அவ்வாறு செய்வது உங்கள் வீட்டின் அதிர்வுகளை சுத்திகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஸ்திரத்தன்மையையும் தரும். எனவே நண்பர்களே, வீட்டில் ஒரு புறா முட்டையிடுவது ஒரு சாதாரண நிகழ்வு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒரு ஆழமான அறிகுறி என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இது உங்கள் வீட்டில் நடந்திருந்தால் பதட்டப்படாதீர்கள், பயபக்தியுடனும் பாசத்துடனும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், கருணை இருக்கும் இடத்தில் லட்சுமி நிரந்தரமாக வசிக்கிறாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இதை லைக் செய்து பகிரவும். இதனால் அதிகமான மக்கள் இந்த மாய ஞானத்துடன் இணைய முடியும். ஆம், சேனலுக்கு குழுசேர மறக்காதீர்கள், ஏனெனில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக மற்றும் வாஸ்து ரகசியங்கள் நிறைந்த வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய ரகசியத்துடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஜெய் மாதா லட்சுமி.